ஹாய் மக்களே, நான் உங்கள் தனபாண்டியன். நம்ம வயலில் 80% விளைஞ்சிக்கிட்டு வந்திருக்குது. இப்போ தான் பார்க்க மனநிறைவாக இருக்குது. இது கோ 43ங்கிற ஒரு ரகம். இதில் 3 தடவை மருந்து அடிச்சிருக்குது, 2 தடவை களை அடிச்சிருக்குது, உரம் ஒரு 3 தடவை போட்டிருக்கிறேன். பட்டு எல்லா முறையை விட இந்த தடவை 2ஆம் களை அரிச்சதுனால கொஞ்சம் களை இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கோ 43ங்கிற நடுத்தர மோட்டா ரகம். எவ்வளோ அழகாக பிரம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக நேச்சரான ஒரு இயற்கையான ஃபீலிங். இந்த அதிகாலை நேரம், அதிகாலைன்னா ஒரு 6-6:30 மணி இல்லை 7 மணி இந்த டைம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பனியும் லேசாக பெஞ்சிகிட்ருக்குது. போகியலுக்கு முதல் நாள், தட் இஸ் 13ஆம் தேதி, ஜனவரி 14. இது இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக கேரளா மக்களை பார்த்து நம்ம மக்கள் காப்பி அடிக்கிறாங்க. தட் இஸ் மோட்டா ரகம் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. தட் இஸ் மக்கள் அப்படியே மாறி வராங்க. தட் இஸ் அதாவது பார்த்திங்கன்னா மோட்டா ரகம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்து நல்லாயிருக்கும், சத்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது கேரளா மக்களை பார்த்து நம்ம ஆளுங்க பழகிட்டு வராங்க. ஸோ தப்பு இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் சர்க்கரை வராது, ரேஷன் அரிசி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் உண்மைதானுங்க. பார்த்திங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். கைக்குத்தல் அரிசினா பெண்கள் அதை எடுத்துக்கிட்டு நெல்லை இதில் குந்தாணியில் போட்டு குத்துவாங்க. குத்தி அதை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு குத்தி அதை எடுப்பாங்க. அதில் தவிடு இருக்கும், அதை புடைச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த கைக்குத்தல் அரிசியில் அதில் பார்த்திங்கன்னா சத்து அதிகம். அதை இப்போல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வி நோ வெரி வெல் அபவுட் திஸ். அதே சேம் சமயம் இப்போது அதே போல் அதில் பார்த்திங்கன்னா நிறைய தவிடு இதெல்லாம் நம்ம இது பண்ணுறதில்ல. ஏதோ ஓரளவு க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நல்லா அந்த அரிசி தவிடுல பார்த்திங்கன்னா உமி, அதில் இது போயிடும், என்னது சத்துக்கள்லாம் போயிடுதுங்கிறாங்க. அந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள மில்லு